இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிறுவாபுரியில் வீக் 1லேருந்து வீக் 6 வரைக்கும் விளக்கு மட்டும் போட்டால் போதுமா, மாலையும் போடணுமா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்க வேணாம். நம்ம மனசார சாமியை பார்த்துட்டு வந்தாலே போதும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போகும்போது ஒரு மாலை வாங்குவேன். அந்த மாலை கடையில் இருக்கிறதுலே ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்க மாலை வாங்குவேன். சில நேரம் 80 ரூபான்னு சொல்லுவாங்க, சில நேரம் 100 ரூபான்னு சொல்லுவாங்க. அது அன்னைக்கு பூ ரேட்டை பொறுத்து இருக்கும். அதை அப்போ வந்துட்டு அங்கே ஐயர்கிட்ட கொடுத்தா அவங்க ஆல்ரெடி சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி வச்சிருந்த மாலையை நமக்கு தருவாங்க. நான் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நிலவாசல்ல நான் சாமி கும்பிட்ட பலனும், நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த பலனும் எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நான் எங்க வீட்டு நிலையில மாட்டுவேன். அடுத்த வாரம் நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வர அந்த மாலை நிலையிலேயே தான் இருக்கும். நிலையிலேயே இருக்கிறதுனால அந்த காத்துப்பட்டு காஞ்சு போயிருக்கும். நான் அதை காஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அதை மாற்ற மாட்டேன். அந்த வீக் அடுத்த வீக் நான் போயிட்டு ஒரு மாலை வாங்குவேன்ல ஃப்ரெஷ்ஷாக, அந்த மாலையை நான் நிலைக்கு மாட்டும் போது அந்த பழைய மாலையை எடுத்துட்டு ஆல்ரெடி காஞ்ச பூலாம் வச்சிருக்க அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டுருவேன். எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டா வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுறது நல்லது. அப்படி விளக்கேற்றும் போது தான் வெத்தலை தீபமோ இல்லை 6 தீபமோ இல்லை முருகனை நினச்சி ஒரே ஒரு தீபமோ ஏற்றுறது எல்லாமே வீட்டில் தான் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கோவில் இப்படி தான் கும்பிடணும், அப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்துட்டா கூட ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்துடும். அதனால நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு மனசில் இது பண்ணால் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன், இது பண்ணால் இப்படி கும்பிட்டா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, மனசில் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி கும்பிடுங்க. அதே மாதிரியே நான் என்னோட 6வது வாரத்தில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை வீட்டில் செஞ்சுட்டு போய் கொடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரியே நான் 6வது வாரத்தில் வந்துட்டு நான் தயிர் சாதம் செஞ்சு போய் கொடுத்தேன். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணி சிறுவாபுரி போக முடியல. அதனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.